நாம் தெரிந்தோ தெரியாமலையோ நாம் ஏதோ ஒரு தவறு செய்திருப்போம். அது நம்மளுக்கு சரின்னு பட்டிருக்கோம், இன்னொருத்தருக்கு என்ன பட்டிருக்கோம், தவறா போயிருக்கும். நம்மளுக்கு சரின்றது எல்லாமே மத்தவங்களுக்கு சரியா இருக்கணும்னா அது பிளஸ் இன்ட்டு பிளஸ் ஆயிடும். இந்த உலகம் பேலன்ஸ் ஆகாது. உங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க. அவன் சரியான நபராக இருந்தால் நீங்கள் அவரை என்ன பண்ண மாட்டீங்க, விடவே மாட்டீங்க. அதே மாதிரிதான் இறைவனும் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பொக்கிஷத்தை முதல்ல கொடுப்பான். அந்த பொக்கிஷத்தை நீங்கள் பொத்தி பொத்தி காப்பாத்திட்டீங்கன்னா அந்த பொக்கிஷம் உங்ககிட்ட மட்டுமே தான் இருக்கும், வேற யார்கிட்டயும் போகாது. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ஒருவேளை அந்த பொக்கிஷத்தை நீங்கள் காக்க தவறினால் அது வேற இடத்துக்கு என்ன ஆகும், கை மாறிவிடும். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு மைண்ட் டிப்ரெஷன் இருந்துச்சு. அதாவது ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல, சரியான ஒரு தெளிவான ஒரு பதில் எடுக்க முடியல. சொல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு தெளிவாக எடுக்க முடியல. அப்போ வந்து நான் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முறை வந்தேன். வந்ததில் ஒரு சின்ன சின்ன மாற்றம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ 2வது முறையாக இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய உயிரை பலி கொடுத்துருப்போம், நிறைய லட்சக்கணக்கான உயிர்கள் வந்து நம்ம இது பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பொது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லினால இதுக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த பொது மன்னிப்பு பார்த்து எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவங்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு கேட்கறதுக்காக இன்னைக்கு கூடியிருக்கோம். இந்த கோவிலில் உலக நன்மைக்காகவும் எல்லா நன்மைக்காகவும் இன்னைக்கு இந்த கூடியிருக்கோம். ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வம் அனுகிரகத்தாலும் மூதாதையரின் அனுகிரகத்தாலும் இயற்கையுடைய ஆசீர்வாதத்தாலும் மனமுருகி கேட்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே வெளியூர்ல இருந்து வந்திருப்பீங்க. நிறைய பேர் நீங்க நிகழ்ச்சி வீட்டுல இதுக்காக காலையில சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் வந்திருப்பீங்க. சில பேர் புதுசா வந்திருப்பீங்க, சில பேர் ரெகுலரா வந்திருப்பீங்க. யார் ரொம்ப லாங்ல இருந்து வந்தவங்க யாரு? இந்த மதுரையை தாண்டி இருக்கிறவங்க யாரு? மதுரையை தாண்டி இந்த சவுத்துல மதுரையை தாண்டி இருக்கு யாரு? நான் ஒரு நான் கேட்டது தெற்கு, அதாவது சவுத், அதாவது மதுரை, அதாவது இப்படி போனா செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, மதுரை. மதுரை தாண்டி கேட்டேன். மதுரை தாண்டி யாருன்னா வந்திருக்கீங்களா? நாகர்கோயிலா? ஆமா, இவங்க ரெகுலரா எந்த ஃபங்க்ஷன்னாலும் வந்துருவாங்க. நாகர்கோயிலாமா? வேற யாரு? சரி, மதுரை வரைக்கும். மதுரை பட்டுக்கோட்டையா? பட்டுக்கோட்டையில எங்கம்மா? காட்டாத்தியா? காட்டாத்தி என்ன ஊரு? காட்டாத்தியா? பட்டுக்கோட்டையில காட்டாத்தி, புதுக்கோட்டை மாவட்டம். ஆனா இருக்கட்டு பட்டுக்கோட்டை பக்கத்துல காட்டாத்தின்னு ஊரு. வேற யாரு? திருச்சி தாண்டி புதுக்கோட்டை, தஞ்சாவூர். தஞ்சாவூர் 3 பேருமே தஞ்சாவூரா? பெரம்பலூரா? பெரம்பலூர். கரூர்ல எங்க? காந்தி கிராமமா? புலியூர் காந்தி கிராமம் தானே? எங்க? ஆந்தோன்றி மலை, கரூர். பழனில எங்க? பழனியில தான். அந்த பழனியே தான். எங்க? டவுன்ல எங்க? சரி, ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா? நம்ம கௌரி சங்கர் ஹோட்டல் இருக்கு அந்த ரோடா? சரி, ஓகே, ரைட். வேற யாரு? திருச்சி. திருச்சி திருச்சிக்கு முன்னாடி இங்க விழுப்புரம், திண்டிவனம், திருவண்ணாமலை. திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் யாரு? பரவாயில்ல. திண்டிவனமா? சென்னை ப்ராப்பர். சென்னை யாரு? சென்னை ஜாஸ்தி. ஏன் சென்னையில வைக்கிறோம்? சென்னை நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சென்னையிலே வைக்கிறீங்க, சென்னையிலே வைக்கிறீங்க, சென்னையிலே வைக்கிறீங்கன்னா, நீங்க உங்க ஊர்ல வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்கு இதே மாதிரி நீங்க ஒரு இடத்த ரெடி பண்ணி கொடுங்க, ஒரு இடத்துக்கு பர்மிஷன் வாங்கி கொடுங்க, நாங்க உங்க ஊர்ல வந்து நிகழ்ச்சி பண்ணுவோம். அது மாதிரி எல்லா இடத்துலயும் நாங்க நிகழ்ச்சி பண்ண மாட்டோம். ரொம்ப பிரசித்தி பெற்ற உண்மையான ஒரு இடம் எதுன்னு நாங்க தேர்வு செஞ்சுதான் அங்க நாங்க சில விஷயம் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்த நாங்க தேர்வு செய்யறோம்னா, இங்க உள்ள இருக்கக்கூடிய சுவாமி அகஸ்தீஸ்வரர், வேதவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர். சுவாமி தாமரை மலர் மேல அமர்ந்திருப்பார். அம்பாள் தெற்கு பார்த்து இருப்பாங்க.
சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா 2 வடிவமான சிவனை பார்க்கலாம். ஒன்று வந்து சிவன் வந்து வட்ட வடிவமா ஒரு ஆவுடையார் இருப்பார், அதன் மேல பானம் இருக்கும். சில இடத்துல சதுர வடிவமா இருக்கும், அது மேல பானம் இருக்கும். இந்த சதுர வடிவமா ஒரு ஆவுடையார் இருந்து அது மேல சிவலிங்கம் இருந்ததுன்னா இது எல்லாமே சித்தர்கள் வழிபட்ட ஸ்தலம் என்று நம்ம நூல்கள் சொல்லுது. வட்ட வடிவில் இருந்ததுன்னா நம்ம மனிதர்கள் நம்ம ஜென்ரேஷன்ல ஒரு கோயிலை கட்டுறதுக்காக ஒரு சிலையை ஆர்டர் கொடுத்து செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம நூல் சொல்லுது. அப்போ இங்க உள்ள பாத்தீங்கன்னா சதுர வடிவமா இருக்கும். இப்போ சதுர வடிவமா இருக்குதுன்னா அகத்தியர், மாமுனி, மச்சமுனி, ஏதோ ஒரு சித்தர்கள் மகான்கள். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த அம்பாளுக்கு மேல, அம்பாளை சாமி கும்பிட போனீங்கன்னா இங்க அம்பாளுக்கு மேல மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். பாண்டிய காலத்து கோயில் அவங்க நாட்டு. இப்ப என் ஆட்சியில ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன், என்னுடைய சிம்பிள் அதுல பதிப்பேன். அதே மாதிரி பாண்டிய மன்னன், சேர சோழ மன்னர்கள், கரிகால மன்னர்கள் யார் யார் ஆட்சியில என்னென்ன பண்ணாங்களோ அவங்களுடைய சிம்பிள்ஸ் அந்த கோயில்ல வச்சிருப்பாங்க. அதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் இந்த கோயில் வந்து எவ்வளவு வருஷத்துக்கு பழமையான கோயில்னு. எப்பவுமே ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா டாப்பை பாருங்க, கோவில் உள்ள டாப்ல பார்க்கணும். பாத்தீங்கன்னா அந்த கோயில் உள்ள போய் டாப்ல பாத்தீங்கன்னா அந்த கோவில்ல நவகிரகம் அடிச்சிருக்கிறாங்களா, மீன் பொறிச்சிருக்கிறாங்களா. சில கோவில்ல பாத்தீங்கன்னா பாம்பு இருக்கும், சில கோவில்ல ஆப்போசிட் பாம்பு இருக்கும். நம்ம எப்பவுமே கோயிலுக்கு போனா டாப்லாம் பாக்குற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்காது. எனக்கு ஏன் இருக்குதுன்னா நான் வாஸ்து பாக்குறேன், என் துறையே இது, என் தொழிலே இது. நான் கோவில்ல டாப்ல பாக்குறதுக்காக தான் கோயிலுக்கே போவேன். அப்போ மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாது இருக்கலாம். சில பேர் எதர்ச்சியா பார்த்துருக்கலாம், சில பேர் பார்த்து கூட அதுல எதுவும் என்ன ஏதோ ஒன்று இருக்கு 10ஓட 11 நினைச்சிட்டு வந்துருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க, கோயில் உள்ள போனீங்கன்னா டாப்ல பார்க்கணும். டாப்ல பாத்தீங்கன்னா அந்த திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோயிலுக்கு போங்க, அங்க அம்பாளுக்கு முன்னாடி டாப்ல பாருங்க, அங்க என்ன இருக்கு நீங்க பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க, அதோடைய ரகசியத்தை நான் சொல்றேன். இப்ப இந்த கோவில்ல அம்பாளுக்கு முன்னாடி மேல பாத்தீங்கன்னா மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்போ பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல மன்னர்களால், பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட ஸ்தலம் நம்ம சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி ஆலயங்கள்ல பயங்கரமான பவர் இருக்கும், பயங்கரமான பவர் இருக்கும். மருந்து இருக்குதுல்ல, மருந்து இப்ப இருக்கிற மெடிசன் சொல்ல மருந்து, மருந்து இந்த நாட்டு வைத்தியம் சொல்றேன், அது எந்த அளவுக்கு பழைய மருந்தா இருக்குதோ அதுதான் பெரிய மருத்துவத்துக்கு உதவும். இன்னைக்கு செய்து நாளைக்கு அரைச்சு கொடுக்குற மருந்துனா அது உதவாது. இதேதான் நம்ம ஆன்மீகத்திலையும் சொல்றோம். பல ஆயிரம் வருஷம் பல வருஷம் இருக்கும்போது தான் அது கொஞ்சம் கொஞ்சமா மெருகேறி 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 அதோடைய வைப்ரேஷன் வந்து இந்த இடத்த ஃபுல்லா சுத்தும். அதனாலதான் இந்த இடத்த நம்ம மேக்சிமம் சூஸ் பண்ண காரணம் அதுதான். நம்ம மாதம் மாதம் வந்து என்ன பண்றோம்னா பௌர்ணமி தோறும், சில பேருக்கு புதுசா வந்திருப்பீங்க தெரியாது, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று கிரிவலம் செய்யறோம். சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், சென்னையில மேடவாக்கம் பக்கத்துல அரசன்கேணின்ற ஒரு ஊர்ல மாதந்தோறும் கிரிவலம் இதே மாதிரி ஒரு கூட்டம் மாசம் மாசம் கூடும். அங்க ஆன்மீக ரீதியா, ஜோதிட ரீதியா, வாஸ்து ரீதியா சில தகவல்களை சொல்லி பிறகு கிரிவலம் செய்யறோம். அதன் பிறகு அமாவாசை அன்னைக்கு ஒரு தியானம் ஒண்ணு பண்ணுவோம், திருமூர்த்தி தியானம் சொல்லிட்டு. 2 ஈவெண்ட் வந்து ரெகுலரா நம்ம மாசம் மாசம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். சத்ரு சம்ஹார யாகம், பொது மன்னிப்பு, இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற நிகழ்ச்சி. இதுவும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற நிகழ்ச்சி தான். இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, சார் நான் யாருக்குமே எதுவுமே பண்ணல அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. இப்ப நான் நடந்திருப்பேன், ஒரு எறும்பு மெரிச்சிருப்பேன், புரியுதுங்களா, போயிருப்பேன், சிக்னல்ல யாருன்னா வழி விடாத நின்று இருப்பாங்க, திட்டிருப்போம். நம்மளாம் மகான்களா இருந்தா இங்கேயா இருக்க போறோம்? இயற்கையாவே கோபம் வரும்ல எல்லாருக்கும். வேற எதுனா திட்டிருப்போம். நிறைய பேர் வீட்டுல அண்ணன் தம்பியை இப்பெல்லாம் பேசிக்கிறது இல்ல. அண்ணன் தனியா தவசம் கொடுக்குறாரு, தம்பி தனியா தவசம் கொடுக்குறாரு அவங்க அப்பாவுக்கு. நான் இத பௌர்ணமியில கூட பேசியிருப்பேன். ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்குது, கூட பிறந்த தங்கச்சிக்கு பத்திரிகை வைக்க மாட்டான் அண்ணன். தங்கச்சி கிட்ட போயிட்டு கேட்டா நான் நல்லா வசதியா இருக்குன்னு எங்க அண்ணனுக்கு பிடிக்கல அப்படின்னு தங்கச்சி சொல்லி. இந்த ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துல நம்ம வாழறோம். இததான் நம்ம வளர்ச்சி நேரம் சொல்றோம். டெக்னாலஜி ரீதியா வளர்ச்சி ஆயிடுச்சு, ஈகோ ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்ப எல்லாருக்கும். புது வண்டி வாங்கி ஒருத்தவன் என்ன பண்றான், வண்டி வாங்கிட்டேன்னு ஒருத்தன் ஸ்டேட்டஸ்ல போடுறான் கோவில்ல பூஜை போடும்போது.
வண்டியை வீட்டுக்கு எடுத்து போறதுக்குள்ளே ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டேட்டஸ் பொறுத்த வாழ்க்கையில ஃபுல்லாவே விட்டுறான். கேட்டா ஐயோ கந்திருஷ்டி மோசமானது, பட்டதே போதும் ஒரு வாட்டி அனுபவம்ன்றான். இதெல்லாம் ரியாலிட்டியில நடக்கிற உண்மையை தான் நம்ம பேசுறோம். வீடு கிரக பிரவேசத்துக்கு பத்திரிக்கை அடிச்சு ஊரே கூட்டி வீடு கிரக பிரவேசம் பண்றான். ஒரு வருஷத்துல வீட்டை வித்துறான். கடன் ஆயிடுது, கட்ட முடியல, இஎம்ஐ பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுது. உண்மையில ஒரு நண்பரு ஷேவ் பண்ண மாட்டாரு, எனக்கு தெரிஞ்ச நண்பர். ஃபங்க்ஷனுக்கு போனா வெள்ளை சட்டை போட மாட்டாரு. கேட்டா போயிட்டு வந்தா உடம்பு சரியில்லாதாயிடுமா. என்கிட்ட சொல்லுவாரு, நம்ம நான் சும்மா வெள்ளை சட்டை போட்டாலே ரொம்ப நாள்தான் நான் நல்லா இருக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டேன், எனக்கு ரொம்ப உடம்புலாம் பாடாப்படுத்துது, வேலையில பிரச்சனை வருதுன்ற. ஏன் சொல்றேன்னா, நிறைய விஷயங்களை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். ஒருத்தருக்கு பிரச்சனைனா ஜோதிட கிரகங்கள் ரீதியா பிரச்சனை வருதா, நீங்க குடியிருக்க வீடு மூலியமா பிரச்சனை வருதா, வாஸ்து அதான் வாஸ்து ரீதியா வருதா, ஜோதிட ஜாதக ரீதியா வருகிறதா, இல்ல எண்கணிதம் மூலமா வருதா, இல்ல கந்திருஷ்டி மூலமா வருதா, இல்ல இதையெல்லாம் தாண்டி பிறரோடைய மனக்கசப்புகளையும் பிற உயிர்களை நீங்கள் துன்புறுத்திய காரணத்துக்காக வருதா, ஏதாவது ஒண்ணுக்கு வரணும்ல. அது எது? ஒண்ணு கிரக ரீதியா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரணும், உங்களுக்கு நேரம் சரியில்லை, சனி தசை நடக்குது, ராகு கேது புத்தி நடக்குது, உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம். இல்ல உங்களுக்கு வீடு சரியில்லாத அமைஞ்சிருச்சு, அந்த வீட்டுல குடியிருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம். இல்ல உங்களுக்கு பேர் வச்சது தப்பா வச்சுட்டாங்க. ஒருத்தவங்க வச்சாங்களே அந்த அம்மா நாய்க்கு நரக மனிதன் நாய்க்கு பேர் வச்சாங்க. ஒரு அம்மா பேரு நரக மனிதன், உட்காந்துக்கிறாங்க பாருங்க பின்னாடி அந்த அம்மா, நரக மனிதன். அந்த நாய் பேரு ராட்வீலர். யாருமே வளர்க்க மாட்டாங்க மேக்சிமம் அந்த நாயை, ஏன்னா வளர்க்குறவங்களையே கடிக்கிற நாய் ராட்வீலர்னு சொல்லி சொல்றது. அது அவங்க வீட்டுல கடிக்கிறது இல்ல, அது சொல்றாங்க. ஆனா வளர்க்குறவங்களே கடிக்கக்கூடிய ஒரு நாய் எதுன்னா ராட்வீலர்னு சொல்லி சொல்லுது. கோம்பை, சிற்பிப்பாறை இதெல்லாம் கூட பரவாயில்ல, ராட்வீலர் வளர்க்குறவங்களே கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் நாய் வளர்க்குற பழக்கம் கிடையாது, நாயை பத்தி எனக்கு தெரியாது. அவங்க அந்த அம்மா ஜாதகம் பார்க்க வந்தாங்க, அப்புறம் வாஸ்து பத்தி பேசினா வீட்டுல நாய் வளர்க்குறாங்க. நாய் ஜான்சீனா ஏன் வச்சேன்னா, ஜான்சீனார் ஒரு WWE ஃபைட்டர்ல எவ்வளவு அடி வாங்கினாலும் அவன் எழுந்து நிற்பான். அவன் செம்ம அடி வாங்குவான், மறுபடியும் எழுந்து நிற்பான். அந்த ஒரு வலிமை அந்த ஜான்சீனாக்கு உண்டு. அதனால அந்த அம்மாவுக்கு என்ன பண்றோம், ஜான்சீனான்னு பேரு. இப்ப அந்த நாய்க்கே ஜான்சீனான்னு கூப்பிடுறீங்களா, திரும்பி பாக்குதா, கண்டினியூ பண்ணணும், ஒரே நாள்ல திரும்பி பார்க்காது. ஜான்சீனா எல்லாரும் ஜான்சீனா தானே கூப்பிடுறீங்க, ஜான்சீனா. அப்ப பேர் வச்சதுனால பிரச்சனை வந்ததா? இல்ல சார், இதெல்லாம் தாண்டி நான் ஜாதகம் நல்ல ஜாதகம் சொல்றாங்க, நிறைய ஜோதிடரை பார்த்துட்டேன், வீடு வாஸ்து கூட கரெக்ஷன் பண்ணி வச்சுட்டேன், நான்வெஜ் கூட சாப்பிடறது இல்லை, இப்ப ஒரு வருஷமா விட்டுட்டேன். பேர்ல நல்ல பேரு தான் சார், ஆனா பிரச்சனை பெருசா இருக்கு. ஒரு வழியை சொல்றோம் இல்லைங்க, ஜோதிடத்துல பிரச்சனை இல்லைன்னா அடுத்தது எது பிரச்சனை, போய் வாஸ்து கண்டுபிடிச்சிடறோம். அதுலயும் பிரச்சனை இல்லைன்னா நியூமராலஜில பிரச்சனையா, அதுல போய் கண்டுபிடிச்சிடறோம். மூணுத்துமே கண்டுபிடிச்சிடறோம். அதுக்கு மேலே ஒரு பிரச்சனை இருந்தா என்னவா இருக்கும்னு யோசிக்கிறோம். அப்போ நாம் தெரிந்தோ தெரியாமலையோ நாம் ஏதோ ஒரு தவறு செய்திருப்போம், அது நம்மளுக்கு சரின்னு பட்டிருக்கோம், இன்னொருத்தருக்கு என்ன பட்டிருக்கோம், தவறா போயிருக்கும். நம்மளுக்கு சரின்றது எல்லாமே மக்களுக்கு சரியா இருக்கணும்னா அது பிளஸ் இன்டு பிளஸ் ஆயிடும். இந்த உலகம் பேலன்ஸ் ஆகாது. ஒரு ரிமோட்டு கூட ஒரு செல்ல பிளஸையும் மைனஸையும் மாத்தி போட்டீங்கன்னா தான் வேலை செய்யும். அப்ப பிளஸும் மைனஸும் மாறி இருந்தால் மட்டும்தான் ஒரு பூலோகம் இயங்கும் என்பதுதான் நம்மளுடைய எல்லா நூல்களும் சொல்கிறது. அப்ப நம்ம ஏதோ ஒரு தவறு செஞ்சிருப்போம், எங்கேயோ திட்டிருப்போம், ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கும். அதற்கு நாம் மன்னிப்பு கேட்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிக்கு தான் நம்ம வந்துடும். மன்னிப்பு எடுத்து சரி ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னாங்க, நம்ம போறோம், மன்னிப்பு கேட்கிறோம், ஒரு 1/2 hour ப்ரே பண்றோம் அப்படின்னு போயிட்டாலும் அந்த மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க உணரணும், உணர்ந்து கேட்கணும், அதுதான் சக்சஸ் கொடுக்கும். இப்போ சில பேர் வாடகை வீட்டுல இருப்போம், ஹவுஸ் ஓனர் வாடகைக்கு போன் அடிப்பார், திட்டிக்கினே போடுவோம். மோசமான ஆளியா என் ஹவுஸ் ஓனர் சொல்லுவோம், அந்த ஆள் வீடு கொடுத்து வச்சுக்கிறோம், நல்லவர், ஆனா வாடகை கேட்கும் போது நம்மளுக்கு கெட்டவரை மாறுவார். இதெல்லாம் பிராக்டிக்கல்ல உண்மை, நீங்க ஒத்துக்கலாம் சொல்ல முடியாது. இதே ஹவுஸ் ஓனருக்கு போனீங்கன்னா எப்படி வேலை செய்யும் தெரியுமா, டெனண்ட்டை திட்டுவாரு.
ரெண்டுமே ஒரே விஷயம் தான். நல்லா கேட்டுங்க. இந்த சைடு ஹவுஸ் ஓனரை டெனன்ட் திட்டுவார். இந்த ஆள் கரெக்டா சரியான எப்பவுமே ஹவுஸ் ஓனருக்கு வந்து நான் ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், டெனன்ட் சந்தோஷமா இருந்தா ஹவுஸ் ஓனருக்கு பிடிக்காது. ஒரு வீட்டுல தன் வீட்டில் குடியிருக்கக்கூடிய டெனன்ட் தன் மனைவியோட சினிமாவுக்கு போனாலோ வெளியே போயிட்டு வந்தாலும் அந்த ஹவுஸ் ஓனர் உத்து பார்ப்பான். நம்ம வீட்டுல வாடகை இருக்கிறோம், இவன் சந்தோஷமா நல்லா இருக்கிறான்னு அவனுக்கு பிடிக்காது. கொஞ்ச நேரத்துல காலி பண்றான்னு வீட்டை இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் வாங்குறான். நீ ஒரு கார் வாங்கிப்பாரு, ஒரு வாடகை வீட்டுல இருந்து ஒரு கார் வாங்கிப்பாரு, வாடகை ஏறும் இல்ல வீடு காலி ஆகும். இப்ப எதுக்கு இதெல்லாம் பிராக்டிக்கல்ல எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குது நீங்க புரிஞ்சுக்கணும். நான் வந்து சார் நான் சைவமா இருக்கிறேன், நான் யாரும் வீட்டுல 4 பேருக்கு நான் உதவி செய்யறேன், நான் ஏன் மன்னிப்புக்கிறேன், எங்கெல்லாம் நீங்க உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் தவறு செய்யறீங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கலியுகத்துல ஜீவ சமாதியில பயங்கரமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா சச்சிதானந்த சுவாமி, பாம்பன் சுவாமி, 2 பேரும் பயங்கரமான ஆளுங்க. யாகம் என்பது செங்கலை அடுக்கி வைத்து அதில் சமித்துக்களை போட்டு நீ தீயை மூட்டுவது யாகம் அல்ல. எல்லாரும் பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்ந்தால் உன் எண்ணமே யாக குண்டமாகும்னு சொல்லியிருப்பார். அவரோட இன்னும் படிச்சீங்கன்னா பயங்கரமா இருக்கும். 2 வரியில எழுதியிருப்பார். குருவாக்கை கேள்வி இருப்பார். இப்போ நம்ம சித்தர்கள் மகான்கள் இப்ப எப்படி பார்த்தோம், மகாபாரதமும் ஒண்ணுதான் சொல்லுது, திருக்குறளும் ஒண்ணுதான் சொல்லுது, குரானும் ஒண்ணுதான் சொல்லுது, பைபிளும் ஒண்ணுதான் சொல்லுது, எல்லாமே வந்து ஒரே விஷயத்தான் சொல்லுது. அப்போ யாருக்கும் நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ 3 ஒரு பாயிண்ட் அளவு ஏதோ ஒரு தவறு செஞ்சிருப்போம், அந்த தவறால கூட நம்ம பாதிக்கப்படுவோம். இது உண்மை. நிச்சயமாக பிறருடைய மனக்கசப்புக்கோ மன கஷ்டத்துக்கோ நம்ம ஆளாகி இருந்தோம்னா அது நம்மள பாதிக்கும், நிச்சயமா பாதிக்கும். ஒண்ணும் இல்ல, ஒரு கடையில நல்ல கூட்டம், இதெல்லாமே நடந்த உண்மைகளை மட்டும்தான் நம்ம பேசுறோம். ஒரு கடையில சரியான கூட்டம், கஸ்டமர் வந்து நிக்கிறாரு, கஸ்டமரை கடைக்காரன் திட்டுறான், கடைக்காரன் கஸ்டமரை திட்டுறான். வெயிட் பண்ணி எனக்கே நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். 9-10 மாசத்துக்கு முன்னாடி, 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பணத்தை எடுத்து கொடுக்குறேன், 2 பாதாம் பால்னு சொல்றேன், டோக்கனை போட்டார். என் கூட வந்தவர் என்ன பண்ணிட்டார், உடனே எனக்கு பாதாம் பால் வேணா டீயா மாத்துங்கன்னாரு. ஆனா அதுல டீயை கேன்சல் பண்ணிட்டு பாதாம் பால் ஒண்ணு கேன்சல் பண்ணிட்டு டீயா மாத்தி கொடுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன், 100 ரூபாயை கொடுத்தேன், பாதாம் பால் 2ன்னு சொல்லிட்டேன், ஒரு டோக்கனை கையில கொடுத்தார். கூட வந்தவர் எனக்கு பாதாம் பால் வேணாம் டீ வேணும்னாரு. நான் டோக்கனை போட்டேன், இல்ல எனக்கு மாத்தி கொடுங்கன்னாரு. சரி நண்பராச்சே, நம்ம என்ன கட்டாயப்படுத்தணுமா, அவருக்கு விருப்பம் டீ குடிக்கணும். டக்குன்னு நான் சொன்னேன், ஆனா இதுல ஒரு பாதாம் பாலை கேன்சல் பண்ணி டீயா மாத்தி கொடுங்க டோக்கனை. அவர் என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ணிருக்கணும், மாத்தி தானே கொடுக்கணும். அவர் என்ன பண்ணிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல என்ன பண்ணிருப்பாரு நீங்க உங்களுக்குன்னு ஒருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்குல்ல, புரியல. பாதாம் பாலுக்கு அதிக ரேட், அந்த பணத்தை மீறி உங்ககிட்ட கொடுக்கணும். அவர் என்ன நான் பில்லு போட்டாச்சுண்ணே, பாதாம் பாலுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டேன், ஒரு பாதாம் பாலை கேன்சல் பண்ணி டீயா கேக்குறேன். இப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு, இப்ப ஏன் பொது மன்னிப்பு கேக்குறேன்னு தெரியும். இப்ப பாருங்க, பொது மன்னிப்போட வேல்யூ தெரியும். இதாமா நடந்தது, இதுதான் நடந்தது. இப்ப அவங்க மைக்க கேட்கல, ஆனா அவங்க கிட்ட நான் தான் மைக்க கொடுக்க சொன்னேன், ஏன்னா பதில் அங்க இருக்குது. அதான் விஷயம். இத்தனை பேர் நீங்களா வாங்கி பேசுனீங்களா, அவங்க மைக்க கேட்டாங்களா, மைக்க கேட்கல, அவங்க கிட்ட கொடுங்க. என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குதுன்னா விஷயம் அங்கதான் இருக்கு. அவர் பணத்தை தூக்கி வெளியே போட்டார், அவர் காசை தூக்கி என்ன பண்ணாருன்னா தூக்கி அடிச்சிட்டார். காசு என்ன பண்ணிட்டாரு, தூக்கி அடிச்சிட்டாரு. ஏன் தூக்கி அடிச்சாரு, இப்ப இதுக்கு பதில் சொல்லுங்கம்மா. அகங்காரம் எங்கிருந்து உருவாகிறதோ அங்கதான் என்ன பண்ணுது, தவறும் நடக்குது. நம்ம இடத்துல நம்ம ஒரு தொழில் செய்யறோம், நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம், நம்ம ஒரு விஷயம் பண்றோம், ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நாம் வாடிக்கையாளர்களை என்ன பண்றோம், துச்சமா நினைப்போம். அந்த இடத்துல ஒரு தவறு நடக்கும், அந்த தவறுக்கு உண்டான தண்டனை சில வருடங்கள் கழித்து நடக்கும். இப்போ இந்த டீ கடைக்காரர் ஓனர், இது நடந்த உண்மை. இப்போ அன்னதானம் போடுறோம், கியூல நிக்கிறவங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்கணுமா, போடுறவங்களுக்கு இருக்கணுமா, போடுறவங்களுக்கு தான் இருக்கணும். அப்ப சகிப்புத்தன்மை யாருக்கு இருக்கணும்,
கடையில கல்லால உட்காந்து சகிப்புத்தன்மை வாடிக்கையாளருக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்றோம், நீ பணத்தை தூக்கி போட்ட, பணத்தை தூக்கி போட்ட. இப்போ இன்னொருத்த சொன்னாங்க, யாரும் இந்த இடத்துல கூட வந்தவர் உடுப்பா சொல்லியிருப்பாரு, நான் போட்ட சண்டையில அவர் ஓடி போய் கார்ல ஏறிட்டாரு, பயந்து போய். கூட வந்த நண்பரு பயத்துல ஓடி போய் கார்ல ஏறிட்டு, வேணாம் எனக்கு டீயே வேணாம் போன வீட்டுக்குன்னு கூப்பிட்டாரு. நீ சண்டை பெருசாவோ அவர் போய் கார்ல ஏறிட்டார். அதுக்கப்புறமா சண்டை பெருசாகுது. எனக்கு தேவை ஒரு பாதாம் பால் ஒரு டீ, நீ மாத்தி குத்துதான் ஆகணும், தூக்கி போட்ட காசை நீ எடுத்துதான் ஆகணும். இப்போ நல்லா கேட்டுங்க, அந்த கடை ஒரு நாள் மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சி அடையும். என் காசை தூக்கி போட்டதுனால நான் சொல்ல வரல. காரணம் என்னன்னா, இந்த கடை ஓனர் ஒரு காலகட்டத்தில் வீழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் வேணும்ல, புரியலையா? இப்போ அந்த டீ கடைக்காரு டவுன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தப்பு வேணும், அப்பதானே அவர் குற்றவாளியா மாறுவாரு. அவர் டவுன் ஆகணும்ன்றதுதான் விதி. அதற்காக அந்த நபர் காசை தூக்கி அடித்தாரா, இல்லை தூக்கி அடித்த பாவத்திற்காக கடை டவுன் ஆகுதா? இதுவரை யோசிச்சு பொறுமையா சரியான பதில் சொல்லுங்க. பொது மன்னிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கேட்க வந்துடும். இப்போ அந்த 100 ரூபாயை தூக்கி போட்டதனால அந்த கடை ஓனர் ஃபியூச்சர்ல டவுன் ஆவாரா? இல்லை, இல்லை. இதை தூக்கி போட்டால்தான் அவர் குற்றவாளியாக மாறி ஒரு காலகட்டத்தில் டவுன் ஆகணும். இறைவன் இந்த செயலை செய்ய வைக்கிறாரா? இது ரெண்டுத்துக்கு மட்டும் எஸ் ஆர் நோ கரெக்டா சுத்தி வளைச்சு பேசாம ஷார்ட்டா டக்கு டக்குன்னு பதில் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகலாம். தண்டனையை ஒருவன் அனுபவிக்க வேண்டும் என்றால் அது முதல்ல அவர் என்ன பண்ணா, தவறை செய்ய வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும், தண்டனையை ஒருவர் அனுபவிக்க வேண்டும் என்றால் அவர் முதல்ல என்ன பண்ணா, தவறு செய்ய வைக்க சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், உருவாக்கும். அதான் உண்மை. அந்த பதில ஒரு 2 பேர் சொன்னாங்க. இப்ப நம்ம என்ன சொல்றோம், காசை தூக்கி அடிக்கிறாரு, கூட்டம் அதிகமா வருதுன்னா சொல்லிட்டோம். இப்ப என்ன நடக்குது, அந்த இடத்துக்கு கூட்டம் வர காரணம் என்ன, எதனா ஒரு காரணம் இருக்கும்ல. இப்ப வாஸ்து சொல்றீங்க, நேரம் சொல்றீங்க, டேஸ்ட் சொல்றீங்க, கடை இல்ல, பார்க்கிங் வசதி, வாஸ்து குறையுள்ள இடத்துல கூட்டம் வசதி, தெருக்குத்து, இப்படி பல பேர் சொன்னாலும் பல ஆன்சர்கள் உண்மையாக இருந்தாலும் நம்ம பாவ மன்னிப்பு பொது மன்னிப்புக்கும் இதுக்கு சம்பந்தப்படுத்தும் போது இதோடைய ஆன்சர் என்னவா இருக்கணும்னா, நல்லா கேட்டுங்க, ஒருத்தர் தூக்கி அடிக்கிறாரு காசை, அதற்காக ஒருத்தர் பாதிக்கப்படுவார். அப்ப தப்பு செஞ்சா என்ன உண்டு? அப்ப இப்ப ஒருத்தர் நல்லா இருக்கிறாருன்னா அவர் என்ன செஞ்சிருப்பாரு? இல்லம்மா, காசை தூக்கி அடிக்கிறாரு, அவர் பாதிக்கப்படுவார் பட மாட்டாரா? அப்ப அந்த இடத்துல ஒருத்தர் கடை வச்சுக்கிறாரு, அதே இடத்துல நல்ல வியாபாரம் ஆகுது. அப்ப அதுக்கு என்ன காரணம்? ஐயா, நீ நல்லது செஞ்சுக்கிற, அதனால உனக்கு நல்ல காலம் ஓடுது, நல்லா இருக்கிற. அந்த நல்ல காலம் ஓடும்போது நீ செய்கின்ற தவறு உனக்கு பிற்காலத்தில் டவுனை கொடுக்கும். ஒரு தொழில் நிறுவனம் வச்சிருக்கீங்க, ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க. அவர் மிக சரியான ஆளாக இருந்தால் அவர் உங்ககிட்ட நீடிப்பாரா விலகிடுவாரா? என்ன பண்ணுவாரு? நீடிப்பாரா விலகுவாரா? இதுல என்ன மாற்றம் இருக்கா? எல்லாம் டவுட் இருக்கா? நீங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவர்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறீங்க, உங்களுக்கு விசுவாசமாக நேர்மையாக உண்மையாக ஒருவர் இருக்கிறார் என்றால் உங்ககிட்ட நீடிப்பாரா விலகுவாரா? இறைவன் உங்களுக்கு ஒரு துறையை கொடுக்குறான், நல்ல துறையை கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்னா, நீ நல்லவன் இறைவனுக்கு தெரியும், அவன் கொடுக்குறான். அந்த துறையில் நீ சரியாக சரிவர அனைத்து விஷயங்களுமே செய்தால் அந்த துறையில் நீ வெற்றியை மட்டுமே பெற்றுக் கொண்டு வருவாயா, இல்ல தோல்வி அடைவாயா? வெற்றி மட்டுமே பெறுவாயா, தோல்வி அடைவாயா? ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே தான் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் வெற்றியை மட்டுமே கண்ட நிறுவனங்கள், வெற்றியை மட்டுமே கண்ட நிறுவனங்கள். நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய கம்பெனி நிறுவனம் எல்லாம் பெரிய லெவல் கோடி கிடையாது, அதனால கோடிக்கணக்கில் கடன் இருக்கும். நம்மளுக்கு லட்சத்துல இருக்கும், அவனுக்கு கோடியில் இருக்கும், நம்மளுக்கு தெரியாது. சிட்டில எத்தனை கம்பெனி எவ்வளவு திவாலா இருக்கு, எவ்வளவு கடன்ல இருக்குன்னு எனக்கு பர்சனலா தெரியும். நான் சொல்லக்கூடாது, என்னோட பிரைவசி, கிளைண்டோட பிரைவசி போயிட்டுன்றதுக்காக நான் சொல்லக்கூடாது. எத்தனை காலேஜஸ் கடன்ல இருக்குன்னு எனக்கு தெரியும். எத்தனை காலேஜ் ஓனர்ஸ் என்கிட்ட கதறி இருக்காங்க, ஆந்திரால இருந்து எத்தனை காலேஜ் ஓனர்ஸ் என்கிட்ட கதறி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க, நீங்க இப்படிதான் யோசிக்கணும். உங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு கீழே இருக்க உங்ககிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க. அவன் சரியான நபராக இருந்தால் நீங்கள் அவரை என்ன பண்ண மாட்டீங்க, விடவே மாட்டீங்க. அதே மாதிரிதான் இறைவனும்
ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பொக்கிஷத்தை முதல்ல கொடுப்பான். அந்த பொக்கிஷத்தை நீங்கள் பொத்தி பொத்தி காப்பாத்திட்டீங்கன்னா அந்த பொக்கிஷம் உங்ககிட்ட மட்டுமே தான் இருக்கும், வேற யார்கிட்டயும் போவாது. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? ஒருவேளை அந்த பொக்கிஷத்தை நீங்கள் காக்க தவறினால் அது வேற இடத்துக்கு என்ன ஆகும்? கை மாறிவிடும். வேற இடத்துக்கு. இது எத்தனை வருஷத்தில் நடக்கும்? எப்படி நடக்கும்? 7 வருஷத்துல நடக்கும். 7 வருஷம் கணக்கு. எத்தனை வருஷத்துல? 7 வருஷத்துல நடக்கும். முதல்ல ஒரு நல்ல செயலை நீங்க செஞ்சிருக்கீங்க. நான் இப்ப இவர் கூப்பிடுறேன், இப்ப ஒரு நல்ல செயல் செஞ்சுக்கிறாரு. இவர்கிட்ட நான் என்ன பண்றேன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரு, ரொம்ப நல்ல செயல் செஞ்சிருக்கீங்க, உங்க செயலை பாராட்டி நான் ஒரு 10 லட்சம் பிரைஸ் தந்துடுறேன். இவர் 10 லட்சம் தந்ததோட முடிஞ்சிருச்சு. இவர் நல்ல செயல் செஞ்சாரு, அதுக்குண்டான 10 லட்சம் நான் கொடுத்துட்டேன், முடிஞ்சிச்சு. அந்த 10 லட்சத்தை இவர் செலவு செய்யறாருல, அதுல இருந்து சில கணக்குகள் எடுக்கப்படும். அது தவறான செலவாக இருந்தால் அது அவரை பாதிக்கும். அது மீண்டும் நல்ல செயலாகவே செய்யறார். அந்த 10 லட்சத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு நல்ல விஷயத்துக்கே செலவு பண்றாருன்னா மறுபடியும் நான் கூப்பிட்டு என்ன பண்ணுவேன்? 20 லட்சமா கொடுப்பேன். என்ன பண்ணுவாரு? கரெக்டா இல்லையா? நம்பி செய்யலாம். அதேதான் இறைவனும் நம்மளுக்கு செய்யறான். அதேதான் நம்மளுக்கு அது தெரியல. நம்மளுக்கு அது தெரியல. இப்ப 10 லட்சம் கொடுத்தேன். இவர் எத்தனை என்ன பண்றாரு? 5 லட்சம் இவருக்கு வச்சுன்னா இவருக்கு 10 லட்சம் கொடுத்து சோசியல் சர்வீஸ் செய்யுங்க, இல்லாத பட்டவங்களுக்கு கொடுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இவர் 5 லட்சம் எத்தனை இவர் வீடு ஒண்ணு வாங்கிட்டேன், 5 லட்சம் எத்தனை செலவு பண்ணிட்டேன்னு ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி செஞ்சுட்டாருங்க. அப்படியே ஒரு வீடு வேலூர்ல வாங்கிட்டாரு. அவர் மணி ஆச்சுது, மீதி 5 லட்சம் வச்சுக்கிறாரு. இப்ப என் காதுக்கு நியூஸ் வருது, அடுத்த வாட்டி நான் ஆளை மாத்தணும்னா மாத்த மாட்டேனா? அப்போ உனக்கு ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதுல பல பேரை வர வச்சு நல்ல பிசினஸை குத்துனுங்கிறேன். வாடிக்கையாளருக்கு 100 ரூபாய் தூக்கி வச்சியடா, நீ அவள் தான் ஒரு 7 வருஷம் உன் டைம் பீரியட்ல உனக்கு மாத்தி விட்டு அந்த பிசினஸ் வேற ஒருத்தவன் தொடங்குவான். ஒண்ணுமே இல்லாதவன் ஒருத்தவன் கடையை தொடங்குவான், ஜெயிப்பான், இவன் தோப்பான். ஒருவன் தொழில் ஆரம்பித்து வெற்றி அடைகிறான் என்றால் ஒருவன் தொழிலில் என்ன பண்ணுவான்? டவுன் அடிச்சிருப்பான். நார்த்ல ஒரு குழந்தை பிறகுது, சவுத்துல ஒரு குழந்தை இறங்கும். இது அப்பதான் அவன் பூலோகம் பேலன்ஸ் ஆகும். பேலன்ஸ் ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் செய்கின்ற செயலுக்கு எப்படி உங்களுக்கு நல்லதை இறைவன் கொடுக்கிறானோ அதே மாதிரி நீங்கள் செய்கின்ற தவறுக்கு உண்டான தண்டனையும் நிச்சயமா கொடுத்தே தீர்வான். நீங்க பைபிள், குர்ஆன் இதெல்லாம் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஒரே ஒரு லைன் தான். நீங்க ஃபுல்லா படிச்சிருந்தாலும் ஆன்சர் ஒண்ணுதான். ஆன்சரே ஒண்ணுதான். நீ செய்கின்ற செயலுக்கு உண்டான வினையை நீயே பெறுவாய், நீயே அனுபவிப்பாய். இதுதான் தாற்பயம். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த தப்பு பண்ணிக்கிறேங்க. ஆமாங்க, எனக்கே தெரியுங்க, என் மனசாட்சிக்கே தெரியும். அதுக்கு தான் நான் பாவ மன்னிப்பு கேட்க யாருன்னா போல்டா ஒத்துக்க முடியுமா? நான் மனைவிக்கு ரொம்ப துரோகம் பண்ணிருக்கேன் சார். எனக்கு ஆக்சுவலா இது வரைக்கும் குழந்தை இல்ல. 3 தங்கச்சி 2 தம்பி, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் பண்ணேன். ஒரு லேடி ஏமாத்தி சில கோயிலுக்கெல்லாம் போனா கூட்டிட்டு வந்தா, கூட்டிட்டு போனா எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு என்ன ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவெல்லாம் சேர்க்கல. அவங்க எங்க மனைவி மட்டும் இங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன், அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்க வீட்லயே கூட்டிட்டு போயிட்டு ஒரு 3 நாள்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தனியா ஒரு வீடு பார்த்து கொடுப்பா. நான் எங்கெங்கயோ கூட்டிட்டு போனாங்க, காலாஸ்திரி அது இது எங்கெங்கயோ கூட்டிட்டு போயிட்டு கடைசியில உங்க மனைவி தான் உங்களுக்கு ஏதோ மந்திரம் பண்றா, பண்றான்னு சொல்லி எங்க அம்மாவை எல்லாரையும் ஒண்ணு கூட்டிட்டு எங்க மனைவியை என்ன சொல்றாங்களோ அது அப்படியே எனக்கு சொல்லுவாங்க. எனக்கு நம்புற மாதிரி இருக்கும். ஆனா என் மனசுக்குள்ள என் மனைவி எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, நான் இது வரைக்கும் மனைவி துரோகம் பண்ணலன்னு சொல்லி அவங்கள நம்பியே விட்டா திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, நரசிம்மர் சாமியை நாதாண்டா அப்படின்ட்டாங்க. அப்பதான் எனக்கு மண்டையில அடிச்ச மாதிரி இருந்தது. சாமியும் சொல்றாங்க, நாதான் நரசிம்மர் சாமின்னு சொல்றாங்களே, இனிமே இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி சில 1000 இல்ல சில லட்சம் செலவு பண்ணி அப்பப்போ எனக்கு டிராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணு. நான் ஒரு சாதாரண ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை தான் செய்யறேன். ஏதோ நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு திடீர்னு கார் எடுத்துட்டு டிராவல்ஸ் போயிட்டு ஆந்திரா போகணும், கலாசுரி போகணும், அங்க போகணும். எங்க பொண்டாட்டி இழுத்துக்கினே போவாங்க. நைட் 12 மணிக்கு கூப்பிட்டு நீ அந்த மூலையில போய் பூசணிக்காய் ஆடி, இந்த பூசணிக்காய் தேங்காய் ஆடின்னு சொல்லுவாங்க. நான் ஓட்டி வீட்டுல இருப்பேன். வெளியில சொல்லுவேன், உன் பொண்டாட்டி ஏதோ மந்திரம் பண்றா, உன் பொண்டாட்டி ஏதோ பேசுறா அப்படிலாம் சொல்லி என் மனைவிய ரொம்ப கஷ்டப்படுத்தி நானும் அது ஒரு விதத்துல நம்பிட்டேன். கடைசியில பாத்தீங்கன்னா என்னோட தாய் மாமா, என்னோட தங்கச்சிங்க எல்லாரையும் அவங்க ஒண்ணாக்கிட்டு என் மனைவிய தனியாக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் உணர்ந்து என்ன பண்ண, நரசிம்மரே நாதான் சொன்னாங்க பாருங்க,
அதுல நான் அந்த மாதிரி ஒதுக்கிட்டு நான் என் பொண்டாட்டியை கூப்பிட்டு நான் வந்துட்டேன். நல்லா கேட்டுங்க. இவரை பத்தி ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன். இவர் பேர் வந்து ரமேஷ். தாம்பரத்து மேற்கு தாம்பரத்துல இவர் வந்து ஒரு கிறிஸ்டின். இவரு ஒரு கிறிஸ்துவர், மனைவி இந்து. ஆனா இன்னைக்கு முழுமையாவே இறைவன் கிட்ட சரணாகதி ஆகி எந்த ஒரு கோவில்னாலும் இவரு தான் முதல்ல வருவாரு. கிரிவலம் வரது, திருச்செந்தூர் கூட இப்ப வந்து நாங்க 2 பேரும் ஒன்னா போயிருந்தோம். நான் எதிர்ச்சியா போறேன், என் வண்டியில இவரு இருக்காரு. எந்த கோவில்னாலும் முதல்ல இப்போ நீ ஒரு கோவில், இந்த கோவிலுக்கு போங்கன்னு சொன்னா முதல் ஆளா போயிடுவார். அவ்வளோ ஒரு சரணாகதி பக்தியா இறைவன் மேல மாறிட்டார். இன்னைக்கு வந்து அப்படி ஒரு மாற்றம் அவர்கிட்ட வந்துருக்குது. அதுக்கே நம்ம ஒரு பாராட்டை இவர் வந்து பாராட்டு. கிறிஸ்தவனா இருக்கும்போது அந்த வீடியோ பார்ப்பேன். இவர் எல்லா மதத்தினரும் அங்க போலாம் அப்படின்னும் போது நான் உடனே தொப்பூர் தர்காவுக்கு போனேன். எனக்கு கடன் கொடுக்க வேண்டியவங்க கரெக்டா கடன் கொடுத்துட்டாங்க. சில பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணேன். அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கு, கொடுக்க முடியாம இருக்கு. சரி பரவாயில்ல, என்னைக்கு இருந்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் சார் சொன்னதுனாலதான் நான் வந்து இந்த அளவுக்கு மாறி நான் மறுபடியும் அதே சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த வழியில இருக்கேன். ஆனா நான் அந்த தப்பை உணர்ந்துட்டேன். நல்லா கிட்ட வச்சு பேசணும். நான் வந்து எப்படி மைக்க வச்சுக்கிறேன்? நல்ல கிட்ட. எங்க பையன் எங்க வீட்டுக்கார விட்டு நான் தனியா எங்க பொண்ணு தனியா நான் போயிட்டேன். ஏன்னா அவருக்கு எனக்கு நிறைய சொல்ல முடியாத எல்லா பழக்கமும் அவர்கிட்ட இருக்குது. எங்க தங்கச்சியும் அவனாலதான் இறந்தது. அதனால நான் எங்க பையன் கல்யாணம் ஆனவுன்னா நான் விட்டு வெளியே தனியா வந்துட்டேன். எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணிட்டேன். என் கடமை முடிஞ்சிச்சு. பேரம்பேத்திகளை வளர்த்துட்டேன். இனிமேல் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கிட்டேன். சாகுறப்ப அவரை உணர்ந்து நான் தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் வந்து என்னை பாருன்னு எவ்வளவோ கெஞ்சினாரு. நான் பண்ண தப்புக்கு உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு எவ்வளவு கெஞ்சினாரு. உன் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை, என்ன பண்ணதுக்கு உனக்கு இதுதான் தண்டனைன்ட்டு நான் வெளியில வந்துட்டேன். ஆனா இதுக்கு இப்ப நான் நினைக்கிறேன், ஏன் அவருக்கு அந்த தண்டனையை நம்ம கொடுத்தோம்? தேவையில்லாம அதை ஏன் நம்ம கொடுத்தோம்? போய் இவ்வளவு பொறுப்பா இருந்து இவ்வளவு எல்லாம் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு பாடுபட்டு இன்னைக்கு நிறைய கஷ்டத்துல வந்திருக்கேன். இப்ப நினைக்கிறேன், அவர் இருக்கிறப்ப இருக்கிற மரியாதை, அவர் 1000 தப்பு பண்ணி 1000 என்னென்னமோ பண்ணாலும் எல்லாருக்கிட்டையும் அப்படி கெட்ட பேர் வாங்கினாலும், ஆனா அவர் இருக்கிறப்ப இருக்கிற மரியாதை எனக்கு இப்ப இல்லை. இப்ப நினைக்கிறேன், ஏன் அவரை நான் காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தேன். நான் போய் சரண் அடைஞ்சு அவரை அணைச்சிருந்தேன்னா அவரு பழைக்கிறதுக்கு கடவுள் உதவி பண்ணிருப்பாரு. நான் அவர் படுத்த உடனே என்ன பண்ணிட்டேன், தாலி கயிறை கழட்டி அவர் மூஞ்சில போட்டு வந்துட்டேன். அது பெரிய தப்புன்னு இப்ப உணர்றேன். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு மைண்ட் டிப்ரெஷன் இருந்துச்சு. அதாவது ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல, சரியான ஒரு தெளிவான ஒரு பதில் எடுக்க முடியல. சொல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு தெளிவு எடுக்க முடியல. அப்போ வந்து நான் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு முறை வந்தேன். வந்ததில் ஒரு சின்ன மாற்றம் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ 2வது முறையாக இந்த வீடியோ பார்க்கும்போது நிறைய நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய உயிரை பலி கொடுத்துருப்போம், நிறைய லட்சக்கணக்கான உயிர்கள் வந்து நம்ம இது பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பொது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லினால இதுக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த பொது மன்னிப்பு பார்த்து எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவங்களுக்கு ஒரு பொது மன்னிப்பு கேட்கறதுக்காக இன்னைக்கு கூடியிருக்கோம். இந்த கோவிலில் உலக நன்மைக்காகவும் எல்லா நன்மைக்காகவும் இன்னைக்கு இந்த கூடியிருக்கோம். ரொம்ப மனசு திருப்தியாக இருக்கு. நம்ம பூமி வந்து 63 நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள் வாழ்ந்த பூமி, பல சித்தர்கள் மகான்கள் உருவான பூமி. நீங்கள் எப்படி வாழ உரிமை உள்ளதோ அனைத்து ஜீவராசிகளுக்கும் அந்த உரிமை உள்ளதுன்னு ஜெயின் மதத்துல தெளிவா சொல்லியிருக்கு, நம்ம மதத்துல சொல்லியிருக்கு. ஆனா எப்பவுமே நம்ம விஷயம் நம்மளை விட இன்னொரு இடத்துல போய் சொன்னதை கேட்டாதான் நம்மளுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதே விஷயத்த நம்ம சித்தர் மதங்கள் சொல்லாத இருக்கிறாங்க எத்தனை பாட்டுல. சரி, ஜெயின் மதத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க, நம்ம எப்படி சுதந்திரமா வாழ பிறந்துக்கிறோமோ அதே மாதிரி அந்த உயிரும் வாழ பிறந்துக்குது. அதை உன்னுடைய சந்தோஷத்துக்காக நீங்க வந்து கொடுமைப்படுத்துவது, சித்திரவதைப்படுத்துவது மிகப்பெரிய பாவமாகும். அது மட்டும் அல்லாத நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு பஸ்ல போகும்போது கூட வயசானவங்க வந்து உட்காரலாம் சீட்டு கேட்டிருப்பாங்க, நம்ம தரமாட்டோம் சொல்லியிருப்போம். அது கூட ஒரு பாவம் தான். நம்ம செயலால யாரெல்லாம் சிறிதளவும் கஷ்டப்பட்டாங்களோ அது அனைத்துமே பாவம் தான். அப்போ நீங்க யாகம் பண்ணி, நீங்க பூஜை பண்ணி, பிரார்த்தனை பண்ணி, நீங்க வாஸ்து பார்த்து, நீங்கள் ஜாதகம் பார்த்து கிடைக்காத ஒரு பலன் எப்ப கிடைக்கும் தெரியுமா? ஆமா, நம்ம தப்பு பண்ணிருக்கிறோம், இந்த தப்புக்கு மனதார நான் இறங்கி மன்னிப்பு கேட்கிறேன்,
அப்படின்னு எப்ப நீங்க மனதளவுல நீங்க இறங்கி மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்கிறீங்களோ, இந்த இயற்கை ஒரே செகண்ட்ல உங்களுக்கு அனைத்தையும் மாத்தி கொடுக்கும். ஆனா மீண்டும் இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க தப்பு உணர்வீங்க, கேட்பீங்க. கோயில்ல இருந்து 1/2 கிலோமீட்டர் அண்ணாண்ட போயிட்டா மறுபடியும் வேதாளம் முருகு மரம் ஏறிடும். இயற்கைமா நான் சொல்றது எல்லாமே சைக்காலஜி, விளையாட்டு கிடையாது. ஆனால் இந்த தவறு என்பதை உணர்ந்து ஒவ்வொரு விஷயமும் நீங்க பண்ணும்போது, நம்ம தப்பு பண்ணால் அதற்குண்டான தண்டனை நம்மளுக்கு உண்டு. நம்ம தண்டனை அனுபவிக்கிறதுக்காக தான் தப்பு பண்றோம்னு நீங்க எப்பெல்லாம் உணர்றீங்களோ அப்பெல்லாம் தப்பே நடக்காது. அதனால அனைவருமே உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் என்னென்ன தவறு செய்திருக்கோமோ அனைத்து தவறுகளுக்கும் மனம் உருகி மனம் உணர்ந்து மெய்யுணர்ந்து மன்னிப்பு கேட்கறீங்க. உங்க அனைவருக்குமே இங்க வந்திருக்க அனைவருக்குமே நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு தொழில் முடக்கமாகட்டும், குழந்தை பிறப்பில் தடை தாமதம் இருக்கட்டும், திருமணம் தடை இருக்கட்டும், தொழில முன்னேற்றம் இல்லாம ஹைக்கு ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்றவங்களா இருக்கட்டும், உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும், உண்மையிலே இந்த வேதவல்லி சமேத அகஸ்தீஸ்வர ஆலயத்தில் இருந்து ஒரு சவாலா நான் சொல்றேன், இங்க வரவங்களை யாரெல்லாம் மெய்யுணர்ந்து உங்க மன்னிப்பு கேட்கறீங்களோ உங்களுடைய கோரிக்கை அடுத்த வருடத்திற்குள்ளே நிறைவேறவில்லை என்றால் அதற்கு நானும் பொறுப்பு, உள்ள இருக்க சாமியும் பொறுப்பு. ஆனா அந்த நிலைமைக்கு சாமி கொண்டு போய் விட மாட்டார். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நான் இந்த ஒரு வாக்கை கொடுத்துட்டேன்றதுக்காக என் பக்தனை காப்பாத்தணுன்றதுக்காக அவர் செய்வார். இதைதான் பாம்பன் சுவாமி சொன்னார், என்னை ஆதரித்து அருளும் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினாரை ஆதரியாத நிற்குமோ ஐயம் வேண்டாம்னார். என்ன காப்பாத்தலாம் கூட பரவாயில்ல, என்ன நம்பி சில மக்கள் இருக்காங்க, அவங்கள நீ காப்பாத்துன்னு பாம்பன் சுவாமி முருகன் கிட்ட வேணா மாதிரி நான் வேதவல்லி சமேத அகஸ்தீஸ்வரர் கிட்ட கேட்கிறேன். வேற இந்த மாதிரி மெய் உணர்ந்து உன் இடத்துல வந்து பக்தர் கோரிகள் வந்து மன்னிப்பு கேட்க வந்துக்கிறாங்க, நீ என்ன கூட மன்னிக்க வேணாம், விட்டுரு. இவ்வளவு பேர் பாவத்தை ஒரே நேரத்துல மன்னிக்க வச்சதுக்காக என்ன கூட நீ தண்டிச்சுக்கோ, ஆனா மக்களை நீ காப்பாற்ற வேண்டும் நான் கேட்கிறேன். கண்டிப்பா இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே அடுத்த வருடத்திற்குள்ள மணி அடிக்குது பாருங்க, நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை நீங்க சந்திப்பீர்கள். அதுக்கு பிறகுதான் வாஸ்து, அதுக்கு பிறகுதான் ஜோதிடம், அதுக்கு பிறகுதான் கிரகம். எப்ப நீங்க உங்க தப்ப நீங்களே உணர்ந்துட்டீங்களோ அன்னைக்கே வேலை முடிஞ்சிச்சு, அன்னைக்கே இயற்கை உங்களுக்கு ஒரு வழியை விட்டுருச்சு. அதை தான் நம்ம இப்ப பண்ண போறோம். முதல்ல உங்களுடைய குலதெய்வம், தயவு செய்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஃபிளைட் மோட்ல போட்டுக்கங்க. யாரும் பேசாதீங்க, இந்த 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் தயவு செய்து யாரும் பேசாதீங்க, எல்லாம் சுவிட்ச் ஆஃப் போனை பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுடைய குலதெய்வம், ரெண்டாவது நான் சொல்லுவேன் ஸ்டார்ட் சொன்ன, முதல்ல உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கணும், ரெண்டாவது உங்களுடைய இஷ்ட தெய்வம், மூணாவது உங்களுடைய மூதாதையர்கள், மாமனார் இறந்து போனவங்க யாரா இருந்தாலும், அப்பா அம்மா மாமனார் மாமியார் யாரா இருந்தாலும். இது முடிந்த பிறகு அதன் பிறகு உங்களுக்கு என்னம்மா நிக்கிறீங்க, சேர் இல்லையா? சரி, அதன் பிறகு நீங்கள் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாரிடத்துல மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட மன்னிப்பை மெய்யுணர்ந்து அப்படியே அமைதியா கேட்க போறோம். முதல்ல நம்ம கேட்க போறது என்னன்னா, வாய் வார்த்தையாக கேட்டுடுறோம், பிறகு கண்ணை மூடி தியானம் பண்றோம். அப்படியே 2 நிமிஷம் இருங்க, நான் உள்ள போய் சாமியை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாரும் போனா வர முடியாது, உங்க எல்லா சார்பாவும் நான் போயிட்டு சுவாமி கிட்ட மட்டும் ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இந்த மாதிரி பண்ண போறோம். சுவாமியும் ஒரு மனித வடிவில் இங்க வந்து நிப்பாரு, நம்ம கூட யாருன்னே தெரியாது, எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு செகண்ட் கேட்டுட்டு வந்துடுறேன். அனைவரும் இப்போ உங்களுடைய குல தெய்வத்துக்கிட்ட போய் நிக்கிற மாதிரி ஒரு கற்பனையில் கனவு காணுங்கள். குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்க, உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்க, உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு கிட்ட போறீங்க. இப்ப என்ன பண்றீங்க, குலதெய்வம் கோயிலு அப்படியே கிட்ட போய் நிக்கிறீங்க. இப்ப உங்க குலதெய்வத்து கோவில்ல அந்த அம்பாளுக்கோ சிவனுக்கோ ஐயனாருக்கோ கருப்பனுக்கோ சாஸ்தாவுக்கோ சிவனுக்கோ தீபார்த்தனை எடுக்கிறாங்க, அதை நீங்க பாக்குறீங்க. இத கற்பனையில அப்படியே கொஞ்சம் கனவா பாருங்க. இப்ப அந்த குலதெய்வத்துக்கிட்ட நீங்க வேண்டுங்க, அப்படியே கண்ணை மூடினே இருக்கணும். நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க, குலதெய்வம் உங்க குலதெய்வத்தாண்ட இருக்கீங்க. அங்க உங்க குலதெய்வத்துக்கு இப்ப என்ன நடக்குது, பூஜை நடக்குது, தீபார்த்தனை நடக்குது. அந்த குலதெய்வத்துக்கிட்ட நீங்க வேண்டுறீங்க, இறைவா
நான் தெரிந்தோ தெரியாமலோ என்ன தவறு செய்துன்னு தெரியாது. நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறேன், அங்க கலந்துக்க போறேன். அங்க நான் கலந்துக்கிற நிகழ்ச்சியில எனக்கு பரிபூர்ண ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நீ எனக்கு கொடுக்கணும். நீ இல்லாம எதுவும் நடக்காதுன்னு சொல்றாங்க. குலதெய்வம்னா அவ்வளவு வலிமைன்னு சொல்றாங்க. நான் இப்ப இங்க இருந்து அங்க வந்திருக்கிறேன், நீ என் கூட வான்னு அங்க கேளுங்க. அப்படியே வேண்டிக்கணும், மனசார வேண்டிக்கணும். அப்படியே உங்க குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கின்னு உங்க குலதெய்வத்தை அப்படியே கூட கூட்டிகிட்டே வரீங்க. அப்படியே கூட்டிட்டு வந்த உடனே சில பேருக்கு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கும், அங்க போறீங்க. மறுபடியும் அப்படியே இஷ்ட தெய்வத்துக்கிட்ட போனோம். உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதுகிட்ட போங்க. முருகனா, அம்பாளா, கருமாரியா, காளிகம்பாளா, வடிவுடையம்மனா, ஆஞ்சநேயரா, விநாயகரா, சாய் பாபாவா, அங்க போய் நில்லுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்துக்கிட்ட இப்ப நீங்க கேட்கணும், இறைவா நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறேன், அது வருஷத்துல ஒரு வாட்டி தான் நடக்குமா, அந்த பொது மன்னிப்பை நான் கேட்க போறேன், அதுக்கு எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அந்த பொது மன்னிப்பை நீ ஏத்துக்கணும். நான் கேட்கறது பெருசு இல்ல, நீ ஏத்துக்கணும் சொல்றாங்க, அதனால உங்ககிட்ட வந்துக்கிறேன், நீ ஏத்துக்கிறதுக்கு உண்டான வழியை எனக்கு கொடுன்னு அந்த இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்க இப்ப போறீங்க. 2. மூணாவது, உங்களுடைய மூதாதையர்கள், தாத்தா பாட்டி, சில பேருக்கு அப்பா அம்மா கூட இறந்திருக்கலாம், அவங்க கிட்ட போறீங்க. அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, மாமனார் மாமியார் யார் இறந்து போயிருக்காங்களோ அந்த மூதாதையர் ஆத்மா கிட்ட போறீங்க. இந்த மாதிரி தடை இருக்கு, பொண்ணு படிப்புக்கு தடை இருக்கு, வீட்டுக்காரோடைய வேலையில தடை இருக்கு, கடன் இருக்கு, நோய் இருக்கு, வம்பு இருக்கு, வழக்கு இருக்கு, இதெல்லாம் நான் யாரையோ கஷ்டப்படுத்துறதுனால எனக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க, அதற்காக நான் பொது மன்னிப்புன்னு ஒண்ணு கேட்க போயிருக்கிறேன். அந்த இடத்துல எனக்கு எந்த தடையும் எனக்கு இல்லாம நான் கேட்கிற மன்னிப்பை இந்த இயற்கை ஏத்துக்கணும், அதுக்கு எனக்கு ஒரு வழியை கொடுக்கணும், அதுக்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன், நீங்களும் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று உங்க மூதாதையரை நீங்க இப்ப கேட்கணும். கேளுங்க, உங்க மூதாதையர்கிட்ட கேட்கணும். இவங்க 3 பேர் இல்லாம எதுவும் நடக்காது. என்ன வாஸ்து ஜோதிடம் ஆன்மீகம் இருந்தாலும் இவங்க 3 பேர் வேணும். கேளுங்க, எல்லாம் அமைதியா கேட்கணும். மூதாதையர்கிட்ட அமைதியா கேளுங்க. மனமுருகி கேட்கணும், கடமைக்குன்னு கேட்கக்கூடாது. இங்க வந்து கேட்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய வெற்றி உண்டு, நான் உறுதி அளிச்சிருக்க, சவால் விட்டுருக்கேன். காரணம் என்னன்னா, நீங்க மனமுருகி கேட்டால் உண்மையாக நடக்கும். எவ்வளவு பேருடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாறப்போகுதுன்னு பாருங்க. ஒரு நாள் சக்சஸ் மீட்டிங் நம்ம வைப்போம், அந்த அளவுக்கு மனம் இறங்கி கேட்கணும். சில பேர் தவசம் கொடுத்துருக்க மாட்டீங்க, திதி கொடுத்துருக்க மாட்டீங்க, குலதெய்வத்துக்கு சரியா போகாம இருந்திருப்பீங்க, இஷ்ட தெய்வமே இல்லாதெல்லாம் சில பேர் இருப்பீங்க. மனமுருகி கேட்கணும். அப்படியே எல்லாரும் மெதுவா கண்ணை திறந்து கொஞ்ச நேரத்துல ஒரு 2 நிமிஷம் அப்படியே எல்லாரும் மெதுவா கண்ணை திறங்க. யாரெல்லாம் செய்த தவறை உணர போறோமோ இப்ப அனைவருமே நம்ம என்ன பண்ண போறோம்னா, எல்லாம் குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டீங்க, இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும் போயிட்டீங்க, மூதாதையர்கிட்டையும் போயிட்டீங்க. யாரெல்லாம் நீங்க மூதாதையர்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துட்டீங்களோ அவங்க மட்டும் கண்ணை திறங்க, மற்றவங்களாம் கேட்டுனே இருங்க. இன்னும் 5 நிமிஷம் டைம் இருக்கு. கேட்கறவங்க கேளுங்க. நான் கேட்டுட்டேன், என் மாமனார் நான் திட்டி இருக்கேன், இருந்தாலும் இறந்த பிறகு அவர் பித்திருக்காரன் ஆயிடுறாரு. 20 நிமிடங்கள் அமைதியா கண்ணை மூடி நீங்க செய்த தவறையெல்லாம் நினைத்து பார்த்து மனமுருகி மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கறதுனா கண்ணை மூடினேன் மன்னிச்சிரு அப்படின்றதுல நினைத்து பார்த்து அந்த தப்பை உணர்ந்து மன்னிப்பு 20 நிமிஷம் டைம் எல்லாருக்கும் கேட்டுட்டு வெளியே வந்தோடனே மறுபடியும் மன்னிப்பு பிராக்டிக்கலா என்ன பண்றோம், உறுதிமொழியா எடுக்கிறோம். இப்ப நானுமே இதுலதான் கலந்துக்க போறேன். 20 நிமிஷம் மனமுருகி மன்னிப்பு கேட்கணும். மனம் உருகணும். அப்படியே நம்மளுக்கு தெரியும், நம்ம மனசாட்சி உள் மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கணும்.
ஸ்டார்ட் பண்றோம். அனைவரும் 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 பொறுமையா 2 கைகளை உரசி 2 கண்களையும் பொறுமையா தடவி பொறுமையா திறக்கணும். உண்மையிலே இறைவன் நம்மளுக்கு பரிபூர்ணமா ஆசீர்வாதம் வழங்கிட்டாருன்றதுக்கு சாட்சி, வெளியே மழை பெய்யுது, மழையுடைய தூறல் நம்ம மேல படுது. மழை தூறல் நம்ம மேல படுது, மழை பெய்யுது, தூறல் போடுது. வருண பகவான் பரிபூர்ணமா 33 கோடி தேவர்களும் நம்மளுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு சாட்சி இதுதான். மேல தூறல் படுதா? சில பேர் மேல, என் மேல பரிபூர்ணமா ஃபுல்லா படுது. ஃபுல்லா மழை பெஞ்சாலும் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ட்ன்றதுக்காக வருண பகவான் ஆசிர்வதித்து விட்டார் என்பதற்கு இதுதான். அதுக்குதான் கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம், வலிமை அதிகம் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். யோசிச்சு பார்த்தா தான் இப்ப தெரியுது யார் யாரையோலாம் எனக்கு ஞாபகம் வருது. கண்ணை மூடி உட்காந்து மன்னிப்பு கேட்கலான்னா, படிக்கும்போது ரவின்னு ஒரு பையன் கிட்ட தேவையில்லாத பிரச்சனைக்கு போனேன், சம்பந்தமே இல்லாது. அவன்லாம் ஞாபகத்துக்கு வரான். இன்னும் 1/2 மணி நேரம், இதெல்லாம் 1/2 மணி நேரம் 10வது பொழுது யார் யாரையோ ஞாபகத்துக்கு வரான். நல்லா கேட்டுங்க, யார் யாரையோ ஞாபகம் வராங்க. எங்கெங்கயோ 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பேக்ல போகுது நம்மளுடைய மைண்டு. நம்மளுக்கு தான் தெரியுது, ஓ இதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க மேல கோபமா இருக்கும். யோசிச்சு பார்த்தா அந்த பிரச்சனைக்கு காரணமே நம்மளாதான் இருக்கிறோம். அந்த பிரச்சனைக்கு காரணமே நம்மளதான் இருப்போம். உண்மையிலே நம்மளுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்கு இறைவன் சாட்சி, 33 கோடி தேவர்கள் சாட்சி. மழை பெய்து பாருங்க, எல்லாருடைய மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்று முதல் நீங்கள் ஒரு புதிய பிறப்பெடுத்ததற்கு சமம். உங்களுடைய பிரார்த்தனை அனைத்துமே 1 வருஷத்துக்குள்ள நிறைவேறும் என்பது உறுதி. ஸ்டார்ட் பண்ணாங்களா? தேவர்களுடைய ஆசீர்வாதத்தோட ஸ்டார்ட் பண்றோம். சம்பத்தாகிய நான் தெரிந்தோ தெரியாமலையோ செய்த சகலவிதமான குற்றங்களையும் பிழைகளையும் மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த உலகத்தில் வாழும் 84 லட்சம் ஜீவாத்மாக்கள் இருப்பதை இப்போதான் நான் கேட்டு உணர்ந்து கண்டுள்ளேன். இதில் எறும்பையோ ஈயையோ கொசுவையோ கூட நான் அடித்திருக்கலாம், மிதித்திருக்கலாம். ஆகிய குற்றங்களால் நிச்சயமாக எனக்கு தீங்கு வரும் என்பதை நான் உணர்ந்து விட்டேன். ஆதலால் இப்பொழுது நான் என்னுடைய மெய்யை உணர்ந்து இந்த இயற்கையிடம்
கேட்கின்றேன். இந்த 84 லட்சம் ஜீவாத்மாக்களில் யாரையெல்லாம் நான் துன்புறுத்தியுள்ளோனோ, எந்த உயிர்களை எல்லாம் நான் கஷ்டப்படுத்தி உள்ளோனோ, அனைத்து உயிர்களிடத்திலுமே நான் சரணாகதியாக மனப்பூர்வமாக மனம் இறங்கி இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலும் குலதெய்வ அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வம் அனுகிரகத்தாலும் மூதாதையரின் அனுகிரகத்தாலும் இயற்கையுடைய ஆசீர்வாதத்தாலும் மனமுருகி கேட்கின்றேன். எனக்கு மன்னிப்பை கொடுத்து என் வாழ்க்கையில் வசந்தத்தை உண்டாக்க மண்டியிட்டு இயற்கையிடம் அடிபணிந்து வேண்டுகிறேன். என்னை இந்த தருணத்தில் மன்னித்து வசந்த காலத்துக்குண்டான வழியை ஏற்படுத்தி தாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் இலையுதிர் காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கட்டும். இனி நான் எந்த ஒரு உயிர்களுக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டேன். என்னை நான் பக்குவப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறேன். என்னை பக்குவப்படுத்தி சகிப்பு தன்மையை எனக்கு கொடுத்து இறைவனாகிய நீ என்னை ஆட்கொள்ள வேண்டுகிறேன். நான் மனமாற மனமுணர்ந்து இந்த உலகத்தில் வாழும் 84 லட்சம் ஜீவாத்மாக்களிடமும் ஒரே நேரத்தில் நான் செய்த தவறுகளுக்கு மனமுருகி மன்னிப்பு கேட்கிறேன். அருள்வாயாக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலையாருக்கு, அகதீஸ்வரருக்கு, தேனுபுரீஸ்வரருக்கு, அக்னீஸ்வரருக்கு, பசுபதீஸ்வரருக்கு, கல்யாண பசுபதீஸ்வரருக்கு, அக்னீஸ்வரருக்கு, அக்னீஸ்வரருக்கு, தேனுபுரீஸ்வர சுவாமிக்கு, அகதீஸ்வர சுவாமிக்கு, மல்லிகார்ஜுனருக்கு, அனைவருக்கும் நன்றி.